வணக்கம் நண்பர்களே. வயது 60 கடந்தவுடன் பலருக்கும் நடக்கும்போது தடுமாறுதல், கால்வலி, முழங்கால் வலி, எலும்புகள் பலவீனம், பேலன்ஸ் குறைவு போன்ற எல்லா பிரச்சனையுமே வரும். ஆனால் சரியான உணவுகள் மற்றும் சிறிய உடற்பயிற்சி செய்தால் 80-90 வயசு ஆனாலும் நீங்கள் இளமையாக எப்போவுமே எங்காவும் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் 60 வயசுக்கு பிறகு தடுமாறாமல் நடக்கிறதுக்கும் வலிமையாக நடக்கவும் உதவக்கூடிய 4 சிறந்த உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து சிம்பிளாக செய்யக்கூடிய எக்ஸசைஸும் பின்னாடி பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் 60 வயசுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வயது அதிகமாகும்போது நம்மளுடைய மசில்ஸில் மாஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதைத்தான் சார்கோபோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்புகளில் கால்சியம் குறைவினால் ஏற்படக்கூடிய ஒரு பலவீனம் தான் இந்த வலி, அதாவது நடக்க முடியாமல் போகிறதுக்கான காரணம். அதாவது நம்மளுடைய மூட்டுக்கள், கை கால்கள் எல்லா இடத்துலையுமே கால்சியம் சத்து குறைவாகிறதுனால நம்மளுடைய எலும்புகள் பலவீனம் அடையும். அதுக்கப்புறம் விட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் பேலன்ஸாக இருக்க முடியாது, பாதிப்புகள் ஏற்படும். விட்டமின் டியும் நம்மளுக்கு முக்கியம். அடுத்து நரம்புகள், ஜாயிண்ட், அதாவது அங்கங்கே முழங்கால், அதாவது ஜாயின் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பழுது அடைஞ்சிடும் வயது ஆக ஆக. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த அபாயத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை, அதுவும் விலையும் கம்மியாக கிடைக்கக்கூடியது. நம்ம வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வச்சோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்கும். அதாவது முருங்கை வச்சவன் அதாவது இந்த கம்பு ஊண்டி நடக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழி கரெக்டு தான். ஏன்னா நம்ம முருங்கை இலைகளையோ இல்லை முருங்கைக்காயோ நம்ம எடுத்து சாப்பிடும்பொழுது நம்ம உடலுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். அந்த கால்சியம் சத்து இருக்கும் பொழுது நம்மளுடைய எலும்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ தேய்மானம் ஏற்படாது, எலும்பு நல்ல வலிமையாக இருக்கும். ஸோ தடுமாறாமல் நம்ம 60 வயசானாலும் 80 வயசுனாலும் நம்ம நடக்க முடியும். அதில் முருங்கைக்கீரையில் கால்சியம் மட்டும் இல்லைங்க, அது கூட அயன் இருக்குது, அதாவது இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாமே நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும், அதாவது மாலைக்கண் நோயை தடுக்கிறதுக்கும், வயதானதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த உணவுகளை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டே வரும் பொழுது கண் பார்வை தெளிவாக ஆகும். ஸோ அந்த இதுவும் சரியாக்கப்படும். அதே மாதிரி மசிலுக்கும் போனுக்கும் டபுள் சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை நம்ம தினமும் சாப்பிடணும். அதாவது முருங்கைக்கீரையை கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறணும். கீரையை நம்ம பொரியல் பண்ணியோ இல்லை கூட்டு மாதிரியோ இல்லை சூப்பு மாதிரியோ இல்லை காயோ கீரையோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு வலிமையை கொடுக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது உணவு என்னென்னா பச்சை பயிறு. இதை இங்கிலீஷில் க்ரீன் கிராம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பாசி பயிர்னு சொல்லுவோம். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது நம்மளுடைய மசில்ஸ்க்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது, டைஜஷனுக்கும் நல்லது, அதாவது செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த உணவை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும், புரதச்சத்தும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இது பேரிச்சம்பழத்தை விட இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, பல மடங்கு இருக்குது. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், பேரிச்சம்பழத்தில் தான் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். இந்த பாசி பயிறு வயசானவங்களுக்கு சாப்பிடும் பொழுது அவங்க சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளுமே வேகமாக செரிமானம் செய்யப்படும். அதாவது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு செரிமானத்தை வேகமாக செரிக்க வைக்கும். ஸோ இதை நம்ம அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு என்ன பண்ணணும், ஸ்ப்ரவுட் அப்படின்னா முளைக்கட்டி, அதாவது நம்ம ஈரத்துணியில் எடுத்து இந்த பாசிப்பருப்பை வச்சு தண்ணியை தெளித்து வச்சோம்னா, நைட்டு தெளித்து வச்சோம்னா காலைல முளை
முளைக்கட்டி இருக்கும். அதை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நிறைய புரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய புரோட்டீன்ஸ் அண்ட் இரும்புச்சத்து எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவும் சிறந்தது. அதுவும் காலை நேரத்தில் நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அதிக பயன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு 60 என்ன 70 80 90 ஆனாலுமே வந்து உங்களுடைய கால்கள் கைகள் எல்லாமே நல்ல பலமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. இல்லை எனக்கு முளைக்கட்டி வச்சு சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கவங்க என்னென்னா பாசிப்பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்லாம். அதாவது இட்லி தோசைக்கு சைடிஷாக சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி பாசிப்பருப்பு தோசையாகவும் சாப்பிட்லாம். அதாவது காலை நேரத்தில் சாப்பிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு சிறப்பாக கிடைக்கும். இந்த பாசிப்பருப்பு தோசைக்கு நம்ம தக்காளி சட்னியோ இல்லை ஏதாவது கிரேவியோ வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வேக வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை 11 o'clock ஒரு ஸ்நாக்ஸாவோ நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அப்படி நம்ம ரெகுலராக சாப்பிட்டே வரும் பொழுது நம்மளுக்கு எலும்பு பலவீனமாகும், நம்ம கை கால் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகும். அடுத்து ஒரு சூப்பரான உணவு என்னென்னா சுண்டல் வகைகள். அதாவது கொண்டைப்பயிறு, பாசிப்பயிறு, அடுத்து வந்து கருப்பு கொண்டைப்பயிறு, அடுத்து வந்து இந்த தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, இந்த மாதிரியான பயறு வகைகள் எல்லாமே வந்து அதில் வந்து மெக்னீஷியமும் கால்சியமும் நிறைஞ்சு இருக்குது, புரோட்டீனும் நிறைஞ்சு இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த முட்டுக்கால் வலி இருக்கிறவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே சரி பண்ணக்கூடிய சத்துக்கள் அது இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் கொஞ்சம் பாசிப்பருப்போ இல்லை சுண்டைக்கல்லையும், அது முக்கியமாக வெள்ளை கண்டக்கல்லையோட கருப்பு கொண்டைக்கல்ல தான் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு அந்த முட்டுக்கால் பெயின், அதாவது அந்த ஜாயிண்ட் பெயின் இருக்குல்ல, அந்த பெயினே வந்து இருக்காது. அந்த இருந்த இடமே தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதை வந்து சுண்டல் வந்து எப்படின்னா மார்னிங்கோ ஈவினிங்கோ வந்து அவிச்சு நம்ம சாப்பிடலாம். முடிஞ்ச அளவு எண்ணெய் சேர்க்காம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ வந்து மார்னிங்கோ ஈவினிங்கோ சுண்டலை வந்து அவிச்சு சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப சிறந்தது உங்களுக்கு. அடுத்து வந்து பால் சார்ந்த அனைத்து பொருட்களுமே வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் வந்து கால்சியமும் விட்டமின் டிக்கான சோர்ஸும் வந்து பால் சார்ந்த அனைத்து பொருட்களுமே இருக்குது. அதாவது பால் சார்ந்த அனைத்து பொருட்களும்னா என்னன்னு கேட்பீங்க. பால் இல்லைன்னா பாலில் செய்யப்பட்ட தயிர், பன்னீர், பாலில் செய்யப்பட்ட பன்னீர், இது எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் சத்தும் விட்டமின் டிக்கான சோர்ஸும் வந்து இருக்குது. ஸோ வந்து இது வந்து மூட்டு வலியை, இந்த சிதைவு ஏற்படும்ல, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய சிதைவுகளை இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. தினமும் ஒரு கிளாஸ் பால் இல்லைன்னா பட்டர் மில்கை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகவும் ஆரோக்கியமான ஒரு உடல் நிலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். எலும்புகளுக்கு நல்ல வலிமை கிடைக்கும். பால் தான் குடிக்கணும், காஃபி டீ இல்லை, பால் தான் குடிக்கணும். இதில் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லை பாலில் தானே டீ காஃபி செய்கிறோம், ஓகே, அது வந்து சத்து கிடையாது. பால் மட்டும் குடிக்கணும். முடிஞ்ச அளவு பால் குடிக்கும் பொழுது நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளைக்கட்டியோ இல்லை கருப்பக்கட்டியோ இதை சேர்த்துக்கிறங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கிற சீனி, சர்க்கரையை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்போ தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இன்னும் மேம்பட செய்யும். அடுத்து சிம்பிளான எக்ஸசைஸ் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய நாற்காலியில் வந்து உட்காந்து ஜஸ்ட் எந்திரிச்சு நில்லுங்க, அப்புறம் உட்காருங்க, எந்திரிச்சு நில்லுங்க, உட்காருங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் செய்யும் பொழுது உங்களுடைய துடைப்பகுதி வந்து வலிமை பெற செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து 2வது எக்ஸசைஸ் என்னென்னா கால்களை வந்து நேராக நில்லுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய கால்களை கொஞ்சம் மேலே உயர்த்தி, அதாவது குதிக்காலில் நிற்கிற மாதிரி பண்ணுங்க. அது 2வதாக பண்ணுங்க. அடுத்து வந்து நேராக நடக்கும்போது ஒரு காலுக்கு முன்னாடி இன்னொரு காலை வச்சு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நடங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஜஸ்ட்டு நடந்து மெதுவாகவே நடக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து நாற்காலியில் உட்காந்து உங்கள் கால்களில் வந்து முன்னால் நீட்டி பிடிக்கணும். இப்படி வந்து நீ உட்காந்து காலை வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக தூக்கிட்டு அப்புறம் மடக்குங்க, ஃபுல்லாக தூக்கிட்டு மடக்குங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் கால் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆகும். உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷனும் ஆக ஆரம்பிக்கும்.
இல்லை இந்த மாதிரி செய்கிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தினமும் காலையில் 20 நிமிஷம் வந்து சும்மா நடக்கவே செய்யலாம். எப்பவும் போல் நீங்கள் 20 நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து நடந்தீங்கன்னா உங்களுடைய காலுக்கு வந்து நல்ல வலிமை கிடைக்கும். அதுவும் வந்து நீங்கள் காலை நேரத்தில் வந்து சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது உங்களுக்கு விட்டமின் டியும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது சூரிய வெளிச்சத்துலேருந்து, அதாவது சூரிய லைட்லேருந்து உங்களுக்கு விட்டமின் டி சத்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச அளவு வந்து ஒரு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வெயிலை பார்த்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் உணவு பழக்கத்தில் வந்து சீனியை வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொரித்த உணவுகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்க செய்யணும். அப்புறம் ஒரு நாளைக்கு தேவையான போதுமான தண்ணியை நீங்கள் குடிக்கணும். அப்புறம் தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். 7 to 8 மணி நேரம் வந்து அவசியமாக தூங்க வேண்டும். மேலே பார்த்ததை சுருக்கமாக நான் சொல்கிறேன். 60 வயசுக்கு அப்புறம் தடுமாறாமல் வலிமையாக நடக்கிறதுக்கு சிறந்த 4 உணவுகள். 1 முருங்கைக்கீரை, 2வது பச்சை பயிறு, 3வது வந்து சுண்டல் வகைகள், 4வது வந்து பால் இல்லைன்னா பால் பொருட்கள். இவைகளுடன் சின்ன சின்ன லெக் எக்ஸசைஸை நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 80 வயசானாலும் சரி 90 வயசானாலும் சரி நீங்கள் எனர்ஜெட்டிக்காக நடக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.